வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நம்பிக்கை. இந்த நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்துல நாம படுற கஷ்டங்கள் இருக்கே, அதுக்கு புத்தரோட பழங்கால ஞானம் எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். யோசிச்சு பாருங்க. புத்தர் சொல்றாரு, நம்மளோட துன்பத்துல 90% தப்பான ஆளுங்களை நம்புறதுனாலதான் வருதாம். எவ்ளோ பெரிய உண்மை இதுல இருக்கு இல்லையா? ஒரே ஒரு வரி, ஆனா நம்ம பிரச்சனையோட ஆணி வேறையே புடிச்சு ஆட்டிடுது. இந்த போதனைக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. ஒரு நாள் மனசு உடைஞ்சு போன ஒரு இளைஞன் புத்தர்கிட்ட வரான். அவன் சொல்றான், குருவே, நான் யாரையெல்லாம் நம்புறனோ அவங்க எல்லாரும் என்ன காயப்படுத்துறாங்க. என் நம்பிக்கையே எனக்கு பெரிய துக்கமா மாறிடுச்சு. பாருங்க, இந்த இளைஞனோட வலிதான் புத்தரோட இந்த முக்கியமான போதனைகளுக்கு ஒரு தொடக்க புள்ளி அமையுது. சரி, அந்த இளையனுக்கு புத்தர் முதல்ல சொன்ன பாடம் என்ன தெரியுமா? கண் மூடித்தனமா நம்புறத விட்டுட்டு முதல்ல நல்லா கவனி, கூர்ந்து பாரு அப்படின்னு சொல்றாரு. இதுதான் முதல் ரகசியம். அதாவது, வார்த்தைகளை நம்பாதீங்க, செயல்களை நம்புங்க. புத்தர் இதை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. வார்த்தைகள்லாம் காத்து மாதிரி, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். ஆனா செயல்கள் அது கல் மாதிரி ரொம்ப உறுதியானது. வாக்குறுதிகள் காத்துல கரைஞ்சு போகலாம், ஆனா செஞ்ச செயல் கல்வெட்டு மாதிரி அப்படியே நிக்கும். ஒருத்தர் உங்ககிட்ட 100 தடவை நான் உனக்காக இருக்கேன்னு சொல்லலாம். ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த 100 வார்த்தைக்கும் அர்த்தமே இல்லாம போயிடும். உங்க கஷ்ட காலம்தான் ஒரு ஃபில்டர் மாதிரி. யார் நிஜமாவே கூட நிக்கிறாங்க, யார் எஸ்கேப் ஆகுறாங்கன்னு பளிச்சுன்னு காட்டிடும். அதனாலதான் சொல்றது, காலம்தான் உண்மையை வெளிப்படுத்தல முதல் ஆசான். அப்போ யாரத்தான் நம்புறது? இதுக்கு புத்தர் மனுஷங்களை 3 வகையா பிரிக்கிறாரு. முதல் வகை சொன்னது செய்யறவங்க, இவங்கள நம்பலாம். 2வது வகை சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு இருப்பாங்க பாருங்க, இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. 3வது வகை எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஆனா செயல்ல காட்டுவாங்க. இவங்க தான் உண்மையான நண்பர்கள். சரி, வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். இது நம்மள நாமளே பாதுகாத்துக்கிறத பத்தினது. அதாவது, நம்மளோட உள் உலகத்தை எப்படி பத்திரமா வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். யார்கிட்ட எதை பகிர்ந்துக்கிறோங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ரகசியங்களை பத்தி புத்தர் ஒரு பவர்ஃபுல்லான எச்சரிக்கை கொடுக்கறாரு. ஒரு ரகசியம் உங்ககிட்ட இருக்கும்பொழுது அது உங்க அடிமை. ஆனா அதுவே மத்தவங்க கிட்ட போயிடுச்சுன்னா நீங்க அதுக்கு அடிமையாயிடுவீங்க. பாருங்க, மனசு திறக்கிறது தப்பில்ல, ஆனா யாருகிட்ட திறக்கிறோன்னு தெரியாம திறக்கிறது தான் பெரிய தப்பு. இன்னைக்கு நம்பிக்கையோட சொல்ற ஒரு ரகசியம் நாளைக்கு நமக்கே எதிரா ஒரு ஆயுதமா மாற வாய்ப்பு இருக்கு. இது 5வது ரகசியம். உங்க பலவீனங்களை பொத்தையும் யார்கிட்டையும் முழுசா காட்டிடாதீங்க. ஏன்னா முதல்ல ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி நடிக்கிறவங்க கூட ஒரு சின்ன சண்டை வந்தா போதும், அதே பலவீனத்தை வச்சுதான் உங்களை தாக்குவாங்க. நீங்க உங்க பலவீனத்தை சொன்ன அந்த நொடியே அதை கேட்டவங்க உங்களை விட வலிமையானவங்களா மாறிடுறாங்க. 6வது ரகசியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம மனசு ரொம்ப பலவீனமா இருக்கும்போது, அதாவது பயம், தனிமை, சோகம், இந்த மாதிரி உணர்ச்சிகள்ல இருக்கும்போது யாரையும் நம்பவே கூடாது. ஏன்னா அந்த நேரத்துல எடுக்கிற முடிவு 100% தப்பாதான் முடியும். பயம் உங்களை ஒரு போலியான பாதுகாப்பை தேட வைக்கும். தனிமை உங்க கண்ணை மறைச்சிடும். சோகத்துல இருக்கும்போது எல்லாருமே நல்லவங்களாதான் தெரியும். இந்த உணர்ச்சிகள் எல்லாம் நம்மளோட பகுத்தறிவை மழுங்கடிச்சு நம்மள ரொம்ப சுலபமா ஏமாற வச்சிடும். நம்மளை ஏமாத்துறவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புத்தர் சொல்றாரு. முக்கியமா, மத்தவங்கள நம்பாதே, என்ன மட்டும் நம்பு அப்படின்னு யார் சொல்றாங்களோ அவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க உங்களை பாதுகாக்கிற மாதிரி நடிச்சு உங்க சப்போர்ட் சிஸ்டம்லேருந்து உங்களை தனியா பிரிச்சு கடைசியில அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கதான் பாப்பாங்க. ஆனா இப்போ ஒரு கேள்வி, உங்க பலவீனங்களை பத்தின ஒரு முழு மேப், ஒரு டீட்டெயில்டான வரைபடம், அது யார்கிட்ட இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதுதான் 8வது ரகசியம். ஒரு அந்நியரால உங்களை ஆழமா காயப்படுத்தவே முடியாது. நம்ம வாழ்க்கையில வர ஆழமான துரோகங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க கிட்ட இருந்து தான் வரும். ஏன்னா நம்மளோட பலவீனங்கள், ரகசியங்கள்னு எல்லாத்தையும் பத்தின முழு வரைபடமும் அவங்க கிட்டதான் இருக்கு. அதனாலதான் அவங்க குத்தும்போது அந்த காயம் ரொம்ப ஆழமா இருக்கு. சரி, இதுவரைக்கும் நம்மள எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ வெறும் தற்காப்பு மட்டும் இல்லாம ஒரு அறிவார்ந்த நம்பிக்கை, ஒரு புத்திசாலித்தனமான ட்ரஸ்ட எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். 7வது ரகசியம் அறிவார்ந்த நம்பிக்கை. அதாவது, நம்பிக்கைங்கிறது ஒரு தடவை எடுத்துட்டு அப்படியே விட்டுடுற முடிவு கிடையாது. மனுஷங்களும் சரி, சூழ்நிலைகளும் சரி, மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம நம்பிக்கையும் அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஒருத்தரோட நம்பகத்தன்மைய நாம தொடர்ந்து மதிப்பிட்டுட்டே இருக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அடுத்து 9வது ரகசியம். ஒரு உறவு ரொம்ப வலுவா இருக்கணும்னா வெறும் நம்பிக்கை மட்டும் பத்தாது. அதுக்கு 3 தூண்கள் தேவை. 1 நம்பிக்கை, 2 அறிவு, அதாவது ஞானம், 3 தெளிவான எல்லைகள். நம்பிக்கை நம்மள ஒன்னா சேர்க்கும், ஆனா அறிவு நம்மள பாதுகாக்கும்.
இந்த 3ல 1 சரிஞ்சா கூட அந்த உறவு சரிஞ்சிடும். இப்போ இந்த நம்பரை பாருங்க, 100%. இது புத்தரோட கடைசி மற்றும் ரொம்ப முக்கியமான ஒரு போதனைக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இதுதான் புத்தரோட 10வது திராவன். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா கூட இருக்கலாம், ஆனா இதுதான் உண்மை. 100% நம்பிக்கை 100% ஆபத்துக்கு சமம். ஒருத்தர் மேல முழுசா நம்பிக்கை வைக்கிறது முழுமையான வலிக்கு நீங்களே கதவை திறந்து விடுற மாதிரி. அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் சரி, 100% நம்பிக்கை வைக்கிறது 100% ஆபத்தை வரவழைக்கிறதுக்கு சமம். அப்போ என்னதான் செய்யறது? முழுமையான நம்பிக்கை தேவையே இல்ல. ஒரு 5-10% வரைக்கும் ஒரு சின்ன சந்தேகம் மனசுல இருக்கிறது தப்பில்ல. அது அவநம்பிக்கை கிடையாது. அது உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு கவசம். அந்த சின்ன சந்தேகம்தான் ஒரு பெரிய அழிவுலேருந்து உங்களை காப்பாத்தும். கடைசியா இந்த ஒரு சக்தி வாய்ந்த செய்தியோட இத முடிச்சுக்கலாம். நாம உலகத்தை மாத்தணும்னு நினைக்க வேண்டியதில்ல. நீங்க மாறினா போதும், உலகம் உங்களுக்காக மாறும். மத்தவங்கள குறை சொல்றத விட்டுட்டு நம்ம அறிவை வச்சு நம்மள பாதுகாத்துக்கிட்டாலே போதும். புத்தர் சொன்ன இந்த 10 ரகசியங்கள்ல எதை நீங்க முதல்ல உங்க வாழ்க்கையில பயன்படுத்த போறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க மனச பாதுகாத்து உங்க நம்பிக்கைய அறிவோட பயன்படுத்துங்க. நன்றி.